மாவட்ட மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். வணக்கம் லோகநாதன். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வேறு என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதியில் நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும், நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனிக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகருக்கான வானிலை முன்னறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகால வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 to 22 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை என்று பார்க்கும் பொழுது திருநெல்வேலி ஊத்துப்பகுதி நாலமுக்கு தலா 3 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சி மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.